தென்காசியில் ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில் எஸ்ஐ முத்து என்ற பேர் வந்து இருந்திருக்காரு போல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது மரத்து மேலே ஏறி கல் எடுக்க பார்த்துருக்காங்க. கல் எடுத்துட்டு இருக்கப்ப இவர் கார்லேருந்து கீழே இறங்கி வந்து அந்த கல் எடுத்த அந்த நபரை வந்து இவர்னு இறங்கி வந்து 2 பேருக்கும் வாய் தகராறாகி கை கலப்பாயிடுச்சு. கை கலப்பானதும் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, துப்பாக்கி எடுத்து அந்த கல் இறக்குனவரோட காலிலே சுட்டுட்டாரு. சுட்டதும் அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆவேசத்தில் கட்டையை எடுத்து அடித்தார் போல். அடித்ததில் அவர் கீழே வந்து ஏதோ கல்லில் அடிப்பட்டு அவர் மண்டை உடஞ்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு காரணம்னா, எதுக்கெல்லாம் துப்பாக்கி சூடு நடக்கணும்? நம்ம தமிழ்நாட்டின் மாநில மரம் என்ற அந்தஸ்தில் நம்ம பனை மரங்களை வச்சுருக்கோம். பனை மரங்களை வச்சுருந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன யூசேஜ் இருக்குது? அது வந்து மாநில மரம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அதுக்கான யூசேஜ் என்ன இருக்குது? சரி, கல் எடுக்கிறது இங்கே வந்து தமிழ்நாட்டில் பேன் ஆகிருக்கு. ஓகே, கல் எடுக்கிறது தப்பு. அவர் வந்து சட்டவிரோதமாக செயலை செஞ்சுருக்காருன்றதால நீங்கள் அவரை தரைக்குறவாக பேசுனது ரொம்ப தப்பு. அது இல்லாமல் இதுக்கெல்லாம் போயிட்டு என்கவுண்டர்னா, ஏன்னா நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா இதோட பெரிய பெரிய மணல் கொள்ளை, ஆற்று கொள்ளை, கனிமூல கொள்ளைன்னு ஏகப்பட்ட கொள்ளைகள் நடக்குது. அதெல்லாம் போய் தட்டி கேட்கல, யாரும் கேட்கல. அதுக்கெல்லாம் என்கவுண்டர் நடக்காது, அதுக்கெல்லாம் துப்பாக்கி வேலை செய்யாது. ஒரு ஏழைப்பாழ மரத்தில் ஏறி கல் எடுத்தாரோ ஒரு டைம் மன்னிச்சு விட்டலாம். இல்லை, அவர் மேலே அதுக்கான என்ன ஆக்ஷனோ அதை எடுத்து அது கூட பண்ணிடலாம். ஆனால் உங்கள் கோபத்துக்கு டக்குன்னு நீங்கள் கண்ணை எடுத்து சுட்டு விஷயத்துக்கெல்லாம் எடுத்து சுடணும்னு எந்த ஒரு இருக்காதுல்ல. இது ரொம்ப தப்பு. அதேமாரி கல் எடுக்கிறது தப்புன்னு கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கூட விழுப்புரம் மாவட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட மரங்கள் மேலே ஏறி கல் எடுத்தார். கல் எடுத்து ஒரு நூதன போராட்டத்தை நடத்தியிருந்தார். அப்போல்லாம் போயிட்டு எந்த ஒரு போலீஸும் அவர் அரெஸ்ட் பண்ணலையே. அப்போல்லாம் அவர் எந்த ஒரு போலீஸும் கேட்கலையே. என்ன சார் சட்டம், என்ன சார் உங்கள் நியாயம்? அதிகாரம் இருக்குன்றதால அது வந்து ஒரு தவறாக யூஸ் பண்ணாதீங்க சார். அதான். தேங்க்யூ.